அதனால தான் 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இங்கே வந்தேன். ஒரு யூனிக் பீச் காட்டணுன்ற ஒரு ஆர்வத்தில். பைக் ஏறிட்டோம், பைக்கில் போயிட்டுருக்கோம். இப்போ குட்டா வந்து போயிட்டுருக்கோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் பன்னிக்கறி கிரில்லும் சாப்பிட போகிறோம். ஒரே ஒரு ஸ்ட்ரீட் தான், அந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு பீச் வந்துடுது. பைக்குக்கு டோல் காசு. பேராகிளைடிங் நீங்கள் ரொம்ப சீனிக்காக பார்க்கணுன்னா இந்த ஹைட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்படி இருக்குங்க இந்த இடம். இதில் நடக்கிறது பஞ்சு மெத்த மாதிரி இருக்குங்க. இந்த பக்கம் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது, இந்த பக்கம் ரொம்ப ரொம்ப வைலண்ட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே கெக்கன் டான்ஸ் ஷோ வந்து நடத்த போகிறாங்க. உங்களுக்கு மானியத்தில் தராங்க. உண்மையை சொல்லணும்னா குட்டா பீச் காலை இழந்துருக்குங்க. காலை வணக்கம் மக்களே. இன்றைக்கி நமக்கு பாலியில் டே 4. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பிளான் வச்சுருக்கோம்னா குட்டா பீச் சுற்றுறது. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், குட்டா பீச், உள்வாத்து பீச், அந்த சைட் ஃபுல்லாகவே. ஸோ இங்கே வந்து நம்ம ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஒவ்வொருத்துல இருந்து நம்ம குட்டாவில் ரூம் எடுத்திருக்கோம். நைட்டு நான் வந்து 1200க்கு பெர்லியன் இன் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் புக் பண்ணியிருக்கேன். பார்த்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் போனால் தான் எப்படி இருக்குன்னு தெரியும். ஐ ஹோப் இதே மாதிரி நல்ல ரூமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த ரூம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு 1000 அரவுண்டு வந்துச்சு. பட் ரூம் வந்து ஒர்த்து. நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் இன்க்ளூடடு. பிரேக்ஃபாஸ்ட் பார்க்குறீங்களா? நேற்று கொடுத்த அதே தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் அதே ஃப்ரூட்ஸ், டோஸ்ட்டு, ஸ்க்ராம்பிள்ஸ், அப்புறம் பேன்கேக், பனானா. ஸோ அவ்வளோதாங்க. இது பயங்கர ஃபுல்லாகிடும் வயிறு. ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிடுறோம். கிராபில் தான் போகலான்னு பிளானு. பட் அதிகமாக காட்டுது, என்ன பண்ணுறது தெரியல. பைக்கில் போனால் நமக்கு கம்மியாகும் நல்லாவே, பஸ்ஸுக்கு ஈக்குவல் ஆகிடும். ஸோ பஸ்ஸு வந்து இங்கே வந்து எங்கே நிற்கும், இவ்வளோ பெரிய பேக்கை தூக்கிட்டு எங்கே போகிறது, அதெல்லாம் கன்ஃபியூஷனாக இருக்கிறதுனால நான் வந்து பைக்கில் போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். பட் அவ்வளோ பெரிய பேக்கை தூக்கிட்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும் எப்படின்னு தெரியல. போகும்போது சொல்கிறேன் என்ன பிளான் பண்ணுறேன்ட்டு. ஸோ ரூம் செக் அவுட் வந்து 10:30 கொடுத்துருக்காங்க. 10:30க்குள்ளே செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். ஓகேங்களா? நான் கிராப் பைக் தான் போட்டிருக்கேன். கிராப் பைக்கு 40, அதாவது 400 ப்ளஸ் நமக்கு வருது அமௌண்ட்டு. இவங்க மணியில் வந்து பாய் கீ இந்த டோர், பாய் பாய். ஸோ அவங்களுக்கு பாய் சொல்லியாச்சு. பைக் வந்து எவ்வளோ சொல்லியிருந்தேன், 86,000 வருதுங்க. அதாவது 400 சில்லரை வருது. போயிடலாம், இங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க. வரட்டும் போகலாம். ஓகேங்க, பைக் ஏறிட்டோம், பைக்கில் போயிட்டுருக்கோம். போயிட்டு போகிற வழியில் காட்டுறேன். இன்னும் முன்னாடி வந்து பேக் வச்சுட்டு ஃபோன் வந்து பேசுகிறேன். ஓகேங்க, நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட இவர்கிட்ட பேசிக்கிட்டே தான் போயிட்டுருக்கேன். அவர் அவங்க கண்ட்ரி பற்றி சொல்கிறாரு, நான் நம்ம கண்ட்ரி பற்றி சொல்கிறேன். சேலரி எவ்வளோ வாங்கிட்டு இருக்கோம் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டே போயிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல. கொஞ்ச நேரம் இருங்க, நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் அவங்க அம்மா கூட பேச சொல்லியிருந்தாரு. என்ன பிறகு நம்ம பேசலாம் சொன்னேன். சும்மா ஒரு அறிமுகம் மாதிரி பண்ணுங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அது மேபி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போல். இப்போ நம்ம போகலாம். சொன்னேன் இப்படி தான் நான் வந்து இந்த ஃபீல்டில் இருந்துட்டு இப்போ வந்து பயணத்தில் என்னோடய கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அதனால தான் அவர் வந்து ரொம்ப ஆவலாக வந்து பேசினார். ஆக்சுவலாக அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் நான் பண்ணுறது, அது சொல்லிகிட்டு இருந்தார். உபுத்து குட்டா வந்து போயிட்டுருக்கோம். பைக்கு தான் நமக்கு ப்ரைஸ் பட்ஜெட்டாக இருக்குது. கார்லாம் பார்த்திங்கன்னா 3L வருது. இங்கே ஃபுல்லாகவே எல்லா இடமே டிராஃபிக்காக தான் இருக்குது. ப்ளஸ் குட்டாவுமே டிராஃபிக்காக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அதெல்லாம் மெயின் டூரிஸ்டி பிளேசஸ். இவ்வளோ நேரம் ஈஸியாக வந்தோங்க. இப்போ அகைன் வந்து டிராஃபிக் வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு டிராஃபிக் இருக்கும் ரொம்பவே. நல்ல வெயில் பொழக்குது. மழைன்ட்டு வெயில் பொழக்க வச்சுட்டாங்க. நம்ம பைக்கில் வர்றதுனால ஈஸியாக போக முடியுது. இதுவே கார்னால் கண்டிப்பாக டிராஃபிக்கில் நின்று போகிறதுக்குள்ளே விடிஞ்சிரும். அப்புறம் எங்கேருந்து நம்ம பீச்சை பார்க்க முடியும்? ஸோ பீச் ரோடு வந்துருச்சு நமக்கு. ஸோ ஆல் ஓவர் தி இந்தோனேஷியா உங்களுக்கு இண்டோ மார்ட் இருக்குது, ஆல்ஃபா மார்ட் இருக்குங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ATM ஆக்சஸும் இருக்குது. பயம் இல்லாமல் வரலாம். பஸ் பற்றி கேட்டிருந்தேன். இவர் சொன்னார் காலையில் பஸ் எல்லாம் அதிகமாக இருக்காது. பஸ்ஸு இருக்குது தான், ஆனால் வந்து இந்த டைமுக்கெலாம் வராதுங்க.
உங்களுக்கு இது மாதிரி கிராப் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா பஸ் வரும்ன்ட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு டே வேஸ்ட் ஆகிடும். நிறைய டே பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பொறுமையாக பார்த்து கூகுள் சர்ச்லாம் பண்ணி போய்க்கலாம். இந்த குட்டி ஸ்ட்ரீட்குள்ளே போனால் தான் நம்மளோட ரூம் வருமாமா. நேம் போர்டில் பெர்லின் என்ன இருக்குது. ஸோ இங்கே போய் நம்ம செக்இன் பண்ணிவிட்டு பீச் போகலாம். கிளிமனுக்குலேருந்து வந்திருக்கோன்னு தெரிஞ்சதும் ஷாக் ஆகிட்டார் அவர். என்னது கிளிமனுக்கா அப்படின்ட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு வரணுமே அப்படின்னு கேட்டிருந்தாரு. எஸ் வி என்ஜாய்டுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போது 2 o'clock தான் செக்இன்னு, நீங்கள் வந்து சீக்கிரம் வந்துட்டீங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த அழகான இடத்துல வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ரெண்ட் எடுத்துடலாம், பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து அப்படியே போகலாம். வெயில் பயங்கரமாக இருக்குது, வேறு வழி இல்லை, எப்படியும் சாப்பிட்ணும் எல்லாம் பண்ணணும், அதுக்கு டைம் ஒதுக்க முடியாது. அதனால் இப்போயே பண்ணிடலாம், ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இங்கே வந்து 2 லெஃப்ட் எடுத்தால் நீங்கள் பைக் எடுக்கலாம், ஹோட்டல் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். சொல்லவே தேவையில்ல, பீச் ஏரியானாலே இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும். பைக் ரெண்ட் இங்கே போட்டிருக்காங்க. இந்த பிளாக் கலர் பைக் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம ஒயிட் பைக் வந்து எடுத்துட்டோம். இந்த 2 தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நான் பிளாக் எடுக்கிறேன். ஒரு நாளைக்கு 1 லட்சம் சொல்லியிருக்காரு. 1 லட்சம்னா 500 ரூபா. பரவாயில்ல, அங்கே உபூரில் இருந்ததை விட இங்கே கம்மி தாங்க. ஸோ எடுத்தாச்சு. அப்படியே எடுத்துகிட்டு சுற்றிகிட்டே போகிறேன். சாப்பாடு கடை தேடி போய் கொண்டிருக்கிறோம். சாப்பிட்ற இடம், சாப்பாடு செய்கிற இடம்லாம் அப்படியே போட்டிருக்கு. ஐஸ்கிரீம்ஸ், அப்புறம் பார், காற்றோட்டமாக உட்காரலாம். மெனு பாருங்கள், எல்லாமே காஸ்ட்லி தான். சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் அதுக்கப்புறம் பன்னிக்கறி கிரில்லும் சாப்பிட போகிறோம். இப்போதைக்கு இதுதான், இதுவே காஸ்ட்லியாக இருக்குது. ஓகேங்க, வந்துருச்சு. நாசி போகிறாங்க, கையில் சாப்பிட போகிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. சாஸு, கொஞ்சம் காய்கறி, இது பார்த்திங்கன்னா பன்னிக்கறிங்க, கொஞ்சம் மஷ்ரூம் சாஸு, இனிப்பாக இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொஞ்சம், காய்கறி கொஞ்சம் பாயில் பண்ணி வச்சுருக்காங்க. சாப்பிட்டு பார்க்கலாமா? பன்னிக்கறி ஃபஸ்ட்டு நல்லா வேகணும், சுத்த மாதிரி இருக்குது. மஷ்ரூம் சாஸில் டிப் பண்ணிவிட்டு கொதிக்குது. நல்லா இருக்கா? நான் ஸ்பைஸியாக கேட்டேன். வேறு எதனா சாஸ் இருக்கா பார்க்கலாம், இருந்ததுன்னா போட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. நான் வச்சுக்கிறேன். இப்போ அப்படியே முடிக்கலாம். வேறு எதனா ஆர்டர் பண்ணால் பார்க்குறேன். வெளியே வந்துட்டேங்க. கிரில் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட்டில் இருந்து. ஸ்பைஸியாகவே இல்லைங்க, ஆனால் அதை ஸ்பைசின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலி வெறும் ஸ்வீட் தான் இருந்துச்சு. மஷ்ரூம் சாஸ் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒயிட் பாஸ்தா சாப்பிட்ருக்கீங்களா? ஒயிட் சாஸ் பாஸ்தா அந்த டேஸ்ட் தான் இருந்தது. மஷ்ரூமில் கிட்டத்தட்ட பாஸ்தா இல்லாமல் பாஸ்தா சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி கேட்வே வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த பாலியில். முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இங்கே பார்க்கிங் இருக்குங்க நிறைய. பெய்டு பார்க்கிங்காக ஃப்ரீ பார்க்கிங்காக தெரியல. ஓகே, நைட்டு வரலாம் இங்கே, ஈவினிங்காக. நான் இப்போது ஆஃப் பண்ணுறேன். செக்இன் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. 2 மணி கரெக்டாக ஆகுது. ஸோ பூல் பக்கத்துலேயே இருக்குது, அப்புறமா வரலாம் பூலுக்கு. எப்படியும் இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு தான் இருப்போம். காலையில் 8 மணிக்கு கிளம்ப வேண்டியது. சூப்பராக இருக்குங்க இந்த இடம், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரூம் நல்லாயிருக்கு, பெர்லியன் இன். நான் வந்து ரூம் சுற்றி காட்டிட்டு உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு பார்க்குறேன். பட் இடம் அழகாக இருக்குது. நான் கீழ் ஃப்ளோர் தான் சொல்லி கேட்டிருந்தேன். கீழ் ரூம் தான். ஹியர். ஸோ இந்த இடம் அழகாக இருக்குங்க. இதுதான் ரூமு. வெளியே வந்து இப்படி இருக்கு. ஸோ உள்ள போய் பார்க்கலாம். தேங்க்யூ. ஐயோ, நான் ஒரு பெட் தான் கேட்டேன், எதுக்கு 2 பெட் போட்டிருக்காருன்னு எனக்கு புரியல.
இந்த ரூமோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1200ங்க. மிகப்பெரிய ரூமாக இருக்குது. ஹைட்டாக ஃபேனு, ஏசி, 2 காட் இருக்குது, நடுவில் ஒரு டேபிள் இருக்குது, அதுலேயே வந்து இது இருக்குது கபர்டு, அப்புறம் டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜு வந்து பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்காங்க, டக்கு டக்குன்னு வாயில் பேர் வரல, நீங்களே பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு குட்டி டேபிள், ரேக்கு, குட்டி பீரோன்னு சொல்லலாம், இங்கே துணி மாட்டுறது. இங்கே வந்து அழகான கை கழுவுற இடம். எல்லாமே செம்ம ஸ்பேஷியஸாக இருக்குது. இருக்கிறதுலே இங்கே பிரமிப்பாக இருக்கிறது இந்த பாத் டப் தாங்க. ரெஸ்ட் ரூம் இது தான். ஸோ பெரிய ரெஸ்ட் ரூமாக இருக்குங்க. இந்த அமௌண்ட்டுக்கு வந்து அந்த ஒர்த்து தான், சரிங்களா? ஸோ சூப்பராக இருக்குது ரூமு. கண்டிப்பாக இந்த ரூம் நீங்கள் புக் பண்ணலாம். பேர் வந்து பெர்லியன் இன். இந்த இடமும் சரி, இங்கே ஃப்ரண்ட்டும் சரி, உங்களுக்கு எல்லாமே ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வெளியே வந்தோன்னே ஃபுல் ஆஃப் கார்டனு. இங்கே பக்கத்து ரூம்ஸ்லாம் இருக்குது. இப்படி வரேன் பாருங்கள். ஸோ குட்டா பீச்சுக்கு பக்கத்துலேயே ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரீட்டு தான். அந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு பீச் வந்துடுது. வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே பீச் இருக்குது. டெக்வா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அதுவும் செம்ம பர்ஃபெக்ட்டு, இதுவும் செம்ம பர்ஃபெக்ட்டு. நமக்கு லாஸ்ட் 2 ரூமே பாலியில் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ரூம் மட்டும் தான் கேவலமாக இருந்துச்சு, பிடிக்கவே இல்லை சத்தியமாக. ஸோ சூப்பர், கண்டிப்பாக இதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பாய். நான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் கழித்து கிளம்பி போகிறப்ப காட்டுறேன். ஓகேங்க, நம்ம இப்போ வந்து பீச் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பன்டை குனுங் பயுங் அப்படின்ற ஒரு பீச்சுக்கு போகிறோம். சொல்லவே கஷ்டமாக இருக்குது பேர் வார்த்தை அந்த பேர் வந்து. ஸோ இங்கேருந்து அங்கே போயிட்டு ஒரு 40 minutes ட்ராவல் இருக்கும். ஏன்னா 20 கிலோமீட்டர். இங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கிறதுனால நம்ம எப்படின்னா பூந்துகிந்து போயிடலாம் பைக்கில். ஸோ அதே மாதிரி இங்கே பஸ்ஸு அதெல்லாம் வந்து பெருசாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இடத்துக்கு போகணுன்னா பைக் ரெண்டல், கார் ரெண்டல் அவசியம். இது குட்டா பீச். நம்ம இப்போ போகிற எல்லா இடமுமே சவுத் குட்டா. ஓகேங்களா? இங்கே ஒரு அநியாயங்க என்னன்னா, பைக்குக்கு டோல் காசு பார்க்குறீங்களா எப்படின்னு. இந்த இடத்துல இந்த பிரிட்ஜ் மேலே வந்துட்டு இருந்தேன். அப்போ இந்த இடம் இருக்குங்களே டோலு, இது வந்து சரி காருக்கு தான் காசு வாங்குறாங்கன்னு பார்த்தா பைக்குக்கு 1 lakhங்க. 1 lakhனா 500 ரூபா. வரத்துக்கு போகிறதுக்கு 2த்துக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்கிறாரு. அவரு ஒரு கார்டு கொடுத்தாரு. நம்ம உங்ககிட்ட அந்த காசை கொடுத்துட்டோன்னா அவங்க எடுத்துக்கிறாங்க, நமக்கு அந்த கார்டை கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தாங்க இருக்குது டோல். நான் செம்ம ஷாக் ஆகிட்டேன். ஒரு பைக்கில் போகிறதுக்கு எதுக்கு டோலுன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் அந்த கார்டு வந்து ரொம்ப பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கணும். டிக்கெட் ரேட்டு வந்து நமக்கு 110 ரூபா 120 ரூபா வருது நம்ம ரேட்டுக்கு. நம்மளோட கரன்சிக்கு இங்கே வந்து 20,000 ஐடிஆர். உள்ளே போகலாம். விட்டுறலாமா?
பார்க்கிங்கில் விட்டாச்சு பைக்கை. ஸோ ஆக்சுவலாக இந்த சைடு இருக்கிற எல்லா பீச்சஸ்மே பேராகிளைடிங்க்கு ப்ளஸ் சர்ஃபிங்க்கு ரெண்டுத்துக்குமே வந்து ரொம்ப ஃபேமஸான பீச்சஸ் தான் இங்கே இருக்கிற பீச்சஸ்லாம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பேராகிளைடிங் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த வண்டி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ இந்த ஷட்டில் எடுக்கிறதுக்கு வந்து டிக்கெட் இருக்குங்க. ஏன்னா இங்கே வந்து ஸ்டெப்ஸ்லேயும் போகலாம். அந்த இடத்துல ஒரு ஆளுக்கு 25 வாங்குறாங்க. அதாவது 130 ரூபா 125 ரூபா அந்த மாதிரி வரும். நம்ம வந்து நடந்து போகலாம். இவ்வளோ நேரம் பைக்கில் வந்தோம், கொஞ்சம் நடக்கலாம். இப்போ பாருங்கள். ஸோ போகிற வழியே உங்களுக்கு வந்து ஒரு கொகை மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு செட்டிங் தான். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல வியூ. சூப்பர் வியூங்க. ஆக்சுவலாக தரமாக இருக்குது. நான் மேலே போய் பார்க்குறேன். வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இடம். இங்கே வந்து உங்களுக்கு கல்ச்சரல் ஷோஸ்லாம் நடத்துகிறாங்க. இப்போ டான்ஸ் ஷோவாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் ஷோஸ் கூட இங்கே நடத்துவாங்க. ப்ளஸ் வந்து இங்கேருந்து பேராகிளைடிங் நீங்கள் ரொம்ப சீனிக்காக பார்க்கணுன்னா இந்த ஹைட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம். கீழே வந்திருக்கேங்க. இங்கே வந்து பாருங்கள், கீழே வந்திருக்கேன். கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ எங்கே போகிறதுனாலும் நீங்கள் போகலாம். அந்த எட்ஜில் போய் பார்க்கலாமா? ஸோ இங்கே பேராசைலிங் பண்ணணுன்னா வேறு லெவலில் இருக்கும்னு மட்டும் தெரியுதுங்க. செம்மையாக இருக்குது. இப்படியே நம்ம பீச்சுக்கும் போயிடலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதை பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குதுங்க. ஸோ நம்ம கீழே போகலாம். இங்கே வந்து உங்களுக்கு ஃபோட்டோஷூட்டுக்கான பிளேசஸ்லாம் இருக்குது. இந்த பீச்சை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கீழே போகணும். ஸோ கீழே போகலாமா? ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே போதுங்க. இங்கே வந்தீங்கன்னா சூப்பராக பார்க்கலாம் இந்த வியூலாம். ப்ளஸ் நீங்களுமே ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்குங்க இந்த இடம். ஐயோ ஓப்பனாக இருக்குதுங்க. அந்த சைடு போய் பார்ப்போம். இப்படி ஒரு வழி போகுது, இறங்கி பார்ப்போமா? நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாம். இப்படி ஒரு வியூவில், இப்படி ஒரு சீனிக்கான வியூவோட. எப்படிங்க இருக்குது இந்த இடம்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதனால தான் 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இங்கே வந்தேன். ஒரு யூனிக் பீச் காட்டணுன்ற ஒரு ஆர்வத்தில். இந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த தண்ணியில் உங்களுக்கு தெரியுதா? கோரல் ரீஃப்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. சூப்பராக வருதுங்க. இங்கேருந்து போகலாம் நம்ம கீழே பீச்சுக்கு. வேறு எங்கேயும் வந்த மாதிரி இருக்குது. ஏதோ ஷூட்டிங் ஸ்பாட் வந்த மாதிரி இருக்குது. ஹாலிவுட் மூவிஸ்லலாம் இங்கே வந்து நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். என்ன மூவின்னு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. பட் ஈட் பெரிய லவ் அப்படின்ற படத்தில் வந்து இந்த இடத்த காமிச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். இதுவா இல்லை பக்கத்து பீச்சான்னு தெரியல, பட் சொன்னாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகான பாதை போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு இங்கே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வரீங்கன்னா இங்கே நமக்கு இது இருக்குது, ஷட்டில் பார்த்தோம்ல, ஷட்டிலில் வந்தீங்கன்னா அழகாக உங்களை இங்கே இறக்கி விட்டுடுறாங்க. நீங்கள் இங்கே இறங்கிட்டு இப்படி நடந்து வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த தண்ணியை நம்ம மேலேருந்து பார்த்தோம். இப்போ கிட்ட போயிட்டு அதை தொட்டு பார்க்க போகிறோம். அது இது தாங்க, பவளப்பாறை தாங்க. பவளப்பாறைகள் நிறைந்திருக்கு இந்த இடம்.
எப்படி இருக்குது? சைலிங் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். பேராசைலிங் சைலிங் சொல்லுவாங்க, கிளைடிங்கா பேராகிளைடிங். இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்கிறதுனால வெரி டைட் ஷெட்யூலாக இருக்குது. அதனால் நம்ம போக பார்க்கலாம். வேறு எங்கன்னா நம்ம ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. நம்ம இங்கேருந்து தான் நடந்து வந்தோம். நீங்கள் ஷட்டில் வந்தீங்கன்னா அங்கே நிறுத்திடுவாங்க. அங்கேருந்து இப்படி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாலே போதும். அதுக்கப்புறம் கீழே ஸ்டெப்ஸ் இருக்குது, நான் போகும்போது காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வந்து இறங்கினதும் இங்கே உங்களுக்கு ரெஸ்டோ பார் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் இலைப்பாறலாம். இந்த வியூவோட சூப்பராக இங்கே சாப்பிட்லாம் நம்ம. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க வந்து பார்க்குறப்போ. அந்த தண்ணியில் வந்து குட்டி போட்டு வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. நமக்கு அதெல்லாம் வேணாம், நம்ம நடந்தே போகலாம். எல்லாமே அமௌண்ட்டு தான். இங்கே ஒரு பெரிய மலைக்கு கீழே இவ்வளோ ஒயிட் சாண்டோட மணலோட அங்கே நாய் வர ஆடிக்கிட்டு இருக்கு. தண்ணிக்குள்ளே போகலாங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக போயிட்டுருக்காங்க தண்ணிக்குள்ளே. நானும் போகிறேன் நடந்து. காலை மடித்து விடலாம் ஒன்றும் இல்லை, தண்ணியில் வரும்னு ஆயிடுச்சு. அப்படியே நடப்போம். ஆனால் போக போக ஆழம் வரும் போல். நான் பார்த்தே போகிறேன். இங்கே பாருங்கள் என் பக்கத்துலேயே வராங்க. அப்பா நான் பாருங்கள் எப்படி இருக்கு. இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன். இது கீழே போனேன்னா பேண்ட்டுக்குள்ளே தண்ணி போயிடும். அதனால் அடக்கிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்களா தூரத்தில் தான் அலடிக்குது. அந்த இடத்துல தான் சர்ஃபிங்லாம் பண்ணுவாங்க. இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு தேங்கி நிற்கிற தண்ணி மாதிரி தான் ஓடிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் தேங்கி நிற்கிற தண்ணி மாதிரி தான் இருக்குது. இங்கே தான் எடுக்கிறாங்க போட்லாம் பக்கத்துலேயே. அங்கே வந்து கொகட் ஷேப்பில் இருக்குது. அங்கே ஃபுல்லாக பாசை தேங்கி அழகாக இருக்குது. எதிர் வெளிச்சம் உங்களுக்கு தெரியுதா தெரியல. இங்கே மேலே வந்து இந்த மலை மாதிரி இருக்கிறதுல நிறைய புல்லுலாம் வளர்ந்து அழகாக இருக்குது. மேலே டாப்பில் சொல்கிறேன். இங்கே உள்ள கொகை மாதிரி இருக்குங்க. கொகை தான், கொகை மாதிரி இல்லை. இதை பாருங்க கொகை. ஸோ தண்ணி வந்து அதிகமாக இருந்தால் இங்கே வந்து அடிக்கும் போல் உள்ள. இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே பச்சை பசேல்னு நமக்கு பாறைகள். ஏன்னா இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து பாசி வளர்ந்துருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த இடம்லாம். அப்படி இருக்குங்க இந்த இடம். ஸோ நீங்கள் இந்த சைடு இப்படி நடந்து போகிறதுனாலும் போகலாம், இல்லைனா இப்படியும் நடந்து போகலாம். நான் போய் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இது பாருங்கள் தண்ணியில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கொகை வடிவத்தில் நிறைய இருக்குது. தண்ணி அரிச்சு அரிச்சு பாறைகள் வந்து இந்த மாதிரி கொகை ஷேப்பில் இருக்குது. இங்கே உங்களுக்கு நடக்க ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள் ஃபுல்லாகவே பாசி தான். பட் வழுக்கலை, பஞ்சு மெத்த மாதிரி இருக்குது. இதில் நடக்கிறது பஞ்சு மெத்த மாதிரி இருக்குங்க. இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த இடம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொகையும் இந்த ஆல்கேவும் சேர்ந்து ரொம்ப அழகான ஒரு வியூ கொடுக்குது. அங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு பீச் தான். ஸோ இந்த மாதிரி பாயை விரித்து படுக்கிறதுனாலும் படுக்கலாம், இல்லைனா இங்கே வந்து என்ஜாயும் பண்ணலாம். உங்களுக்கு தண்ணியில் நனையலாம் மெயினாக. ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ ஆழமே இல்லை. ஆழம் இல்லாமல் இங்கெல்லாம் போயிட்டு வரலாங்க. சூப்பராக போகலாம்.
பட் இங்கே ஒரு லைன் இருக்குது, அதை க்ராஸ் பண்ண வேணான்னு போட்டிருக்காங்க போல். ஸோ இது வரைக்குமே வந்து காயாக்கிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு பேர் தான் பாண்டை குனுங் பயுங். ஓகே, நான் இப்படியே ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு கிளம்புறேன். இந்த இடத்த நீங்கள் நல்லா ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்க்கு வாங்க, எப்போவும் போகிற பிளேசஸை விட்டுட்டு இந்த மாதிரி பிளேசஸ்க்கு வரலாம். இதுதான் ஷட்டில் ஸ்டாப்புங்க. உட்காந்துருக்கேன் இங்கே தான் வரும். ஆக்சுவலாக கால் ரொம்ப வலிக்குதா, அடுத்து நம்ம வேறு இன்னொரு லொக்கேஷன் பார்க்க போகிறோம்ல, அதனால் சரி வரட்டும், நான் வந்து ஏறிக்கிறேங்க, அங்கே போய் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறேன். அப்பா இங்கேருந்து கிட்ட இருக்குங்க. இதை பாருங்க, குளிச்சுட்ருக்காங்க தூரமாக வந்து. இதுதான் ஃபுல் வியூ. சன்ரைஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷன் எங்கன்னா உளுவாத்து டெம்பிளுங்க. எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உளுவாத்து பீச்சு, உளுவாத்து டெம்பிள், அங்கே இருக்கிற வியூ பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து அங்கே ஃபேமஸ்ஸு. ஸோ போய் பார்க்கலாங்க. ஷட்டில் வந்துருச்சு. ஷல் ஐ பே இன் ஃப்ரண்ட்? ஐ டோன்ட் ஹாவ் டிக்கெட். ஓகே, தேங்க்யூ. ஓகேங்க, ஓகேன்ட்டார் அண்ணன். தெரியலாம். ஜஸ்ட் 2 minutes தாங்க, டக்குன்னு வந்துடலாம். நான் டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே கிளம்புறேன். டிக்கெட் எடுத்துட்டேன். எனக்கு ஒரு தனி பாட்டில் கொடுத்தாங்க. ரிட்டன் மட்டும் வந்ததுனால 15 ரூபா வாங்கியிருக்காங்க. 15னா நமக்கு வந்து ஒரு 100 ரூபா வருங்க. ஓகே, நான் வந்து உளுவாத்து டெம்பிள் போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டுக்கு பார்க்குறேங்க. இங்கே டிக்கெட் கவுண்டருங்க 5 ரூபா வாங்கினாங்க. நம்ம ஊர் பணத்துக்கு 5 ரூபா பைக்குக்கு வந்து வாங்கினாங்க. இங்கே வந்து நமக்கு பார்க்கிங்கு, இங்கே நிறுத்திட்டு நம்ம கோயில் போகலாம். இங்கே நிறைய குரங்கு இருக்குது. ஸோ திங்ஸ்லாம் வந்து பார்த்து பத்திரமா வைக்கணும் போல். ஓகே, உள்ளே போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போக வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு வாங்கினது பைக்குக்கு, இங்கே வாங்க போகிறது வந்து கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு. ஓகே, இங்கே இது டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே இருந்தாச்சு. அங்கே கேமரா அலௌடு இல்லை. ஆக்சுவலாக ஒருத்தருக்கு 500 ரூபா டிக்கெட், நம்ம ரூபாயில். அவங்க ரூபாயில் 1 லட்சம். ஆக மொத்தம் இவங்களே குரங்கு தான் போட்டிருக்காங்க. நிறைய குரங்கு இருக்கும்ட்டு. ஸோ வேஸ்ட்டுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு டவல் கொடுக்குறாங்க, இடுப்பில் கட்டிக்கணும். நீங்கள் சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி எதுனா போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் கட்டியிருக்கிற மாதிரி தருவாங்க. பெரிய துண்டு தந்துடுவாங்க, எல்லோரும் கட்டிட்டு போகணும். அப்பா எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் சன்செட் இனிமேல் தான் ஆக போகுது போல். அதுக்கு தான் எல்லாம் வெயிட்டிங்க. ஓ, கிரிக்கெட் டான்ஸ் இருக்குதாங்க. டான்ஸ் ப்ரோக்ராம் வேறு இருக்கீங்க, அதுக்குமே வெயிட் பண்ணுறாங்க நிறைய பேர். கிளிஃப் வியூ சவுத்து, கிளிஃப் வியூ நார்த்து. ஓகே, ரைட்டு. டெம்பிள் இங்கே இருக்குது உள்ள. ஸோ கிளிஃப் வியூக்கு நம்ம இங்கே போகலாம். கிளிஃப் வியூக்கு கூட்டத்தை பார்த்தீங்களா?
ஆக்சுவலாக இந்த பக்கம் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது, இந்த பக்கம் ரொம்ப ரொம்ப வைலண்ட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே கெக்கன் டான்ஸ் ஷோ வந்து நடத்த போகிறாங்க. ஸோ நம்ம வியூ பாயிண்ட்டை என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்க, வியூ பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. ஏன்னா எல்லாரும் கூட்டமாக நிற்கிறாங்க. மேலே அலௌடான்னு தெரியல, 7 மணி வரையும் அலௌடுன்னு போட்டிருந்துச்சு. எனிவே நம்ம வந்து உள்ளே போயிட்டு பார்க்கலாம். எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, கீழே போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வியூவுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. அங்கே ஜெகஜோதியாக நடந்துக்கிட்டு இருக்கு கெக்கக் டான்ஸ். ரொம்ப இருட்டாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நான் அப்படியே கீழே போகிறேன். இந்த அளவுக்கு இருட்டாயிடுச்சு. நான் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு குட்டா பீச் போகிறேங்க. சுத்தமாக முகம் தெரியலையோ, ஹை ஃப்ளாஷ் கரெக்ட். ஓகேங்க, குட்டா பீச் போயிட்டு நான் வந்து மார்க்கெட் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வெளிச்சங்களை மட்டும் காட்டுறேன். குட்டா பீச்சை இருட்டில் காட்ட முடியாது, அதனால தான். சரி, நாளைக்கு நமக்கு ஃப்ளைட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம இதை கடைசியாக குட்டாவில் வந்து நம்ம டேவை முடிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் போகிறாங்க. மலையாக போகுது கூட்டம் ரிட்டர்னு. இங்கே எல்லா மளிகை கடையிலுமே நமக்கு வந்து பெட்ரோல் இருக்குங்க. இவங்களுக்கு மானியத்தில் தராங்க இந்தோனேஷியா முழுக்கவே. ஸோ வந்து இங்கே போட்டுக்கலாம், நம்ம இவங்களே போட்டு விட்டுருவாங்க. ஈச் கடையில் இருக்கிற ஓனரும் நமக்கு போட்டு விட்டுருவாங்க. 100 ரூபாய்க்கு போட்டேன், 1 லிட்டருக்கு மேலே வரும். ஸோ இது வந்து ஆல் ஓவர் த இந்தோனேஷியா ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருக்கும். குட்டா பீச்சுக்கு வந்தாச்சுங்க. கையெல்லாம் செவந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து பயங்கர டிராஃபிக்கு. 1 ஹவர் வர வேண்டியது 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக இருட்டு. பீச்சு பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ காட்டுற மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், இதுதான் பீச்சே. அதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் இல்லை. சரி, இங்கே எங்கன்னா சாப்பிட்லாம், நல்ல ஹோட்டல்ஸ் இருக்கும்னு நம்பி தேடிக்கிட்டு இருக்கேன். தேடி கண்டுபிடிச்சிட்டு காட்டுறேங்க. உண்மையை சொல்லணுன்னா குட்டா பீச் கலை இழந்துருக்குங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக ரொம்ப வைபிங்காக இருக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கடைகள் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. ஸோ மக்கள் வந்து பீச்சுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பீச்சை சுற்றி இருக்கிற ஷாப்ஸ்க்கு தான் போகிறாங்க, பப்புக்கு போகிறாங்க. அண்ட் சாப்பாடு, திங்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து இப்படி தான் காணப்படுது. ஸோ ஏர்போர்ட்டுக்கு மிக அருகில் இருக்குது குட்டா. அதனாலேயே வந்து இங்கே ரூம் எடுக்கிறாங்க. அதே மாதிரி தான் டென்பசாரம். இங்கேயாவது பீச் இருக்காங்க, ஒன்றும் இல்லை. அதனால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஒன்லி இவங்க லோக்கல்ஸ் தான் வந்து அங்கே ரூம் எடுத்து தங்குறது எல்லாம் பண்ணுறாங்க. ஃபாரினர்ஸ் அங்கே பார்க்கவே முடியாதுங்க. ஒன்லி லோக்கல்ஸ் தான் அங்கே இருப்பாங்க. டென்பசாரில் குட்டாலையாச்சும் இருப்பாங்க. நைட் இப்படி தாங்க இருக்குது. அங்கே எதுவும் செட் ஆகலை குட்டா பக்கத்தில். சரி, இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு சர்ச் பண்ணி போயிட்டுருக்கேன். நீங்கள் பார்த்துட்டே வாங்க வழியை. இது ஒரு பெரிய மால் மாதிரி இருக்குங்க. எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பட் கண்டிப்பாக வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும்.
நாங்கள் ஃபைனலி இந்தியன் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. தாஜ் இந்தியன், ஏஷியன் அண்ட் வெஸ்டர்ன் ஃபுட்டுன்னு சொல்லி. ஸோ ஃபுல் ஆஃப் இந்தியன்ஸ் இருக்காங்க. நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு வந்ததும் சொல்கிறேன். அவ்வளோ தான், இன்னையோட நம்ம டே முடிய போகுது. நான் கொஞ்ச நேரம் கழித்து பேசுகிறேன் ஆர்டர்ஸ் வந்த பிறகு. சொல்லும் போதே அப்பளம் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டாங்க. இது ஜீரா ரைஸு, இது சிக்கன் பிரியாணி, இது மட்டன் கறிங்க. ஸோ ஜீரா ரைஸ் வித்து மட்டன் கறி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour to 40 minutes வெயிட் பண்ண பிறகு தான் வந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இந்தியர்கள் இருக்காங்க. நல்லா இருக்குது. நிறைய இஞ்சி போட்டிருக்காங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம், இவங்க இஞ்சியாகவே போட்டாங்க. பிரியாணியும் நல்லாயிருக்கு. இந்த கடை நிஜமாகவே செமங்க. இத்தனை நாள் சாப்பிட்டதுலையே காரசாரமாக சாப்பிட்டது இங்கே தான். என் தட்டை பார்த்தாலே தெரியும். பிரியாணி நல்லா காரமாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக பெப்பர் போட்டிருந்தாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் வந்து சாப்பிட்லாங்க. திருப்தியாக சாப்பிட்டோம். ஸோ ஃபைனல் டே மொக்கையாக சாப்பிட்ருவோமோ அப்படின்னு பார்த்தேன். திருப்தியாக சாப்பிட்டாச்சு. ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்? ஏர்போர்ட் போகிறோம். ஸோ ஏர்போர்ட் சும்மா போகல, சிங்கப்பூர் ஏர்போர்ட் தான் போகிறோம். அதனால் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை நம்ம சுற்றி பார்க்கலாம். நமக்கு லே ஓவர் இருக்காங்க 7 hours. அதில் வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம். இந்தோனேஷியா வீடியோவோட லாஸ்ட் வீடியோ இது. நாளைக்கு ஏர்போர்ட் வீடியோ போகிறோம், பாருங்கள்.